வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஒர்க் ஷீட் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 11ல் ஒர்க் ஷீட் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. இதனுடைய டாபிக் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் டென்சஸ். பர்ஃபெக்ட் டென்சஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு வேர்புக்கு முன்னாடி மெயின் வேர்புக்கு முன்னாடி ஹாவ், ஹேஸ் இல்லைனா ஹேட் அப்படின்ற இந்த 3 வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கும். அதுதான் பர்ஃபெக்ட் டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹாவ், ஹேஸ், ஹேட். இதில் ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி முன்னாடி நடத்தின வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஹாவ் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா ஹீ, ஷீ, இட். மற்ற எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் டென்சஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹாவ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஷால் ஹாவ் இல்லைனா வில் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேர்பு பார்த்திங்க அப்படின்னா V3 ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். V3 ஃபார்ம் அப்படின்னா இப்போ ரைட், ரோட், ரிட்டன். இந்த தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹாவ் இல்லைனா ஹேஸ், அதோட வேர்பை V3 ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோமன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா சூஸ் த சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். ஆல்ரெடி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் இந்த 3 கொஷனில் எதுக்கு சூட் ஆகுமோ அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாவ் சீன். சீன் அப்படின்னா பார்க்குறது. ஹேட் ஸ்போக்கன். ஸ்போக்கன் அப்படின்னா பேசுகிறது. ஹேஸ் டன். டன் அப்படின்னா செய்கிறது. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு தான் இதில் எதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிரியா டேஷ் ஹர் ஜாப் பர்ஃபெக்ட்லி. ஹர் ஜாப் அப்படின்னா அவளுடைய வேலை. வேலையை என்ன பண்ணுவோம்? பார்ப்போமா, பேசுவோமா, செய்வோமா? செய்வோம் இல்லைங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக, இதுதான் நமக்கு க்ளூ வேர்ட், இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பிரியா ஹேஸ் டன். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஹேஸ் டன். ஷீ டேஷ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் ஷீ லெஃப்ட் த பார்ட்டி. அவள் அந்த பார்ட்டி முடிகிறதுக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணியிருப்பா? ஹாவ் சீன், ஹேட் ஸ்போக்கன். இப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தேர்ட் கொஷினையும் படித்து பார்க்கலாம். ஐ டேஷ் திஸ் ஃபிலிம் 3 times. ஃபிலிம் அப்படின்னா ஒரு படம், சினிமா படம். சினிமா படத்தை நான் எத்தனை டைம் என்ன பண்ணியிருப்பேன்? 3 times அப்படின்னா பார்த்துருப்பேன். ஸோ சீன் அப்படின்றது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சராக வரும் இல்லைங்களா? அப்போ ஹாவ் சீன் அப்படின்றது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஸோ அப்போ செகண்ட் கொஷினுக்கு என்ன வரும்? ஹேட் ஸ்போக்கன். ஸோ Priya has done her job perfectly. She had spoken with her friends before she left the party. I have seen this film 3 times. Okay. Roman number 2. Classify the tense forms and write them in the appropriate columns. இதில் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. Shall have done, have seen, has lined, had moved, will have asked, had started. ஸோ 6 கொடுத்துருக்காங்க. இந்த 6 வேர்ப்ஸை வச்சு நம்ம இந்த காலம்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹாவ் இல்லைனா ஹேஸ், இந்த 2 வேர்ப்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேட் அப்படின்ற வேர்டு இருக்கும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஷால் ஹாவ், வில் ஹாவ் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம எழுத போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தோன்னா இப்போ ஹாவில் எது ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஹாவ் சீன் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹாவ் சீன் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தென் ஹேஸ். ஹேஸ் அப்படின்றதுல ஆரம்பிச்சிருக்கு. ஹேஸ் லைன்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வேறு ஏதாவது ஹாவ் ஹேஸில் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா நோ. ஓகே, தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இட் ஷுட் பி ஸ்டார்டட் வித் ஹேட். ஹேட் அப்படின்ற ஒரு வேர்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதில் இருக்கா? ஹேட் அப்படின்றதுல 2 வேர்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு.
ரெண்டு வேர்ப் என்னென்ன அப்படின்னா had moved, had started. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு past perfect tense. had moved, had started. Okay, then future perfect tense. future perfect tense அப்படின்னா shall have இல்லைனா will have அப்படின்ற ரெண்டு வேர்டில் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ shall haveலேயும் இருக்குது, will haveலேயும் இருக்குது. ஸோ shall have done அப்படின்றது future perfect tense. நெக்ஸ்ட் will have asked அப்படின்றதும் future perfect tense. இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். have hasல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், hadல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா past perfect, shall have will haveல இருக்குது அப்படின்னா that is future perfect tense. Okay. Roman number 3, choose the correct tense form of the verb from the options given below. இதில் பார்த்தீங்க அப்படின்னா this is very simple topic, ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. Look at the question. After he dash I found his notes. நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்டென்ஸில் ரெண்டு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. ஆஃப்டர் ஹீ டேஷ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், ஐ ஃபவுண்ட் ஹிஸ் நோட்ஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஸோ 2 சென்டென்சஸ் ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐ மீன் ஒரு லைனில் 2 சென்டென்சஸ் சேர்ந்து வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு பார்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் வந்து இட் மஸ்ட் பி இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து ஐ ஃபவுண்ட் ஹிஸ் நோட்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் கிவன் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அனதர் பார்ட் ஷுட் பி இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எது? ஆல்ரெடி நம்ம வந்து க்ளூ வேர்ட் பார்த்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இட் மஸ்ட் பி ஸ்டார்டட் வித் த வேர்ட் had. ஸோ இது எதில் had அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது? பி, ஆப்ஷன் பி வந்து இட் இஸ் ஸ்டார்டட் இன் had அப்படின்ற ஒரு வேர்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ had moved out. ஆஃப்டர் he moved out I found his notes. புரியலன்னா அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ரெண்டு சென்டென்ஸ் ஒரு லைனில் சேர்ந்து வருது அப்படின்னா ஒன் பார்ட் மஸ்ட் பி இன் சிம்பிள் பாஸ்ட், ஒரு பார்ட் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது அப்படின்னா another part must be in past perfect. This is the rule. Hope you understood. Then Roman number 4, fourth question. Identify the present perfect tense sentence from the following and write it in the blank. So 3 sentences are given. In the 3 sentencesல எது வந்து present perfect tenseல இருக்குது அப்படின்றத we must identify. Already I told you identify எப்படி பண்ணலாம் அப்படின்னா present perfect tenseனா it must be started with have or has. முன்னாடி வேறு எதுவும் இருக்காது. I mean will, shall அதெல்லாம் இருக்காது. சும்மா have இல்லைனா hasல ஸ்டார்ட் ஆகும். இந்த 3 சென்டென்சஸில் எது வந்து have இல்லைனா hasல ஸ்டார்ட் ஆகுது? they have bought a new car. ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் வித் ஹாவ் தான், பட் அதுக்கு முன்னாடி வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லுன்னு கொடுத்ததுன்னா அது வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் நாட் இன் பர்ஃபெக்ட் டென்ஸ், சாரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எது நமக்கு கரெக்ட் ஆன்சர்? தே ஹாவ் பாட் அ நியூ கார். ஸோ வி கேன் ரைட் இட் இன் த blank. தே ஹாவ் bought a new car. Roman number 5, fill in the blanks with the past perfect tense of the verbs in the bracket. Past perfect என்ன பண்ணணும்? had அப்படின்ற ஒரு வேர்ட் ஆட் பண்ணணும். he dash bracketல live அப்படின்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க. in Chennai before he went to Delhi. நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுன்னா அனதர் பார்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கணும். அதே சேம் ரூல் தான். இப்போ live அப்படின்றது அதனுடைய வேர்புனுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா வந்து had அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் live அப்படின்றது வந்து நமக்கு வேர்புனுடைய V1 ஃபார்மில் இருக்குது, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும். live, lived, lived. ஸோ had, lived. That's all. Okay. Roman number 6, change the following statement into a negative statement and a question. You had visited Taj Mahal before you moved to London. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷினாகவும் எழுதணும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. பாசிட்டிவ்னா இருக்குது, நெகட்டிவ்னா இல்லை அப்படின்ற மீனிங். யூ ஹேட் விசிட்டட் தாஜ்மஹால் பிஃபோர் யூ மூவ் டு லண்டன். திஸ் இஸ் கிவன் இன் positive statement. So it must be converted into negative statement. Negative statement convert பண்ணுறப்போ very simple. இருக்கக்கூடிய
வேர்ப் அப்படின்னா வந்து இதில் ஆக்சிலரி வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெல்பிங் வேர்ப் கூடயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ யூ ஹேட் நாட் visited Taj Mahal before you moved to London. So it is a negative statement. Okay, so we have to frame a question for this sentence. எப்படி question frame பண்ணலாம்? You had visited Taj Mahal before you moved to London. தமிழில் நம்ம சொல்லி பார்க்கலாம். நீ லண்டன் போகிறதுக்கு முன்னாடி தாஜ்மஹாலை போய் விசிட் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கொஷின் எப்படி கேட்கலாம்? நான் இப்போ நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம கொஷினாக கன்வெர்ட் பண்ணுறப்போ நான் அப்படின்னு ஆகும் இல்லையா? இப்போ எப்படி கேட்கலாம்? எப்போ வந்து நான் தாஜ்மஹாலை விசிட் பண்ணேன்? பிஃபோர் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல க்ளூ வேர்டாக எடுத்தோம் அப்படின்னா எப்போ நான் வந்து தாஜ்மஹாலை விசிட் பண்ணேன் அப்படின்றதுக்கு பிஃபோர் அப்படின்றதுக்கு நம்ம எப்பொழுது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். எப்பொழுது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வென் அப்படின்ற கொஷின் வேர்ட். வென் யூ ஹேட் விசிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது எப்போவுமே ஒரு கொஷின் வேர்டு எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு ஹெல்பிங் வேர்ப் கம்பல்சரி போட்டிருக்கணும். இதில் எது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா ஹேட் அப்படின்ற வேர்டு தான் ஹெல்பிங் வேர்ப். ஸோ வென் ஹேட் யூன்னு இருக்குது. யூ அப்படின்றது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஐ. வென் ஹேட் ஐ விசிட்டட் தாஜ்மஹால். தட்ஸ் ஆல். கொஷின் மார்க். ஓகே, வெரி சிம்பிள். Roman number 7, 7th question. Write 3 sentences using the words from the given table. இதில் வந்து நம்ம எல்லாமே ஃப்ரேம் பண்ணலாம். பட் இப்போ 3 மட்டும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஹாவ் ஹேஸ் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாவ் ஹேஸ் மட்டும் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். இதில் வந்து பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது சப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ, வி இருக்குது, இங்கே யூ இருக்குது, இங்கே ஷீ இருக்குது, தே இருக்குது. ஓகே, இப்போ வந்து யூ அப்படின்ற ஒரு நவுன் கொடுத்துருக்காங்க, ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. யூ அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்றைக்குமே நம்ம வந்து ஹாவ் அப்படின்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆர் ஃபினிஷ்ட். கம்ப்ளீட்டட் யூ இருக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு யூ இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யுவர் அப்படின்றத எழுதுகிறோம். யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் கோர்ஸ் ஆர் அசைன்மெண்ட் என்ன வேணால் எழுதிக்கலாம். தென் தே வந்துச்சு அப்படின்னாலும் ஹாவ் தான். தே ஹாவ் ஃபினிஷ்டு போடலாம். இங்கே தே ஹாவ் ஃபினிஷ்ட். தே இருக்கிறதுனால தேர். They have finished their assignment. Okay, then she வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து has அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வேர்பை வந்து யூஸ் பண்ணுறோம். she has completed. she கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம her அப்படின்ற ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணுறோம். she has completed her homework or project. Then 3 sentences தான் எழுத சொல்லியிருக்காங்க. பட் we can know all these things. we அப்படின்னு கொடுத்துருக்காங்க. we have completed our assignment or course. I have finished. I வந்திருக்கிறதுனால my. I have finished my work. Okay, done. Roman 8, rearrange the jumble words and form a sentence. So words are in jumble. இதை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அட் ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் சென்டென்ஸில் வந்து ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுன் வந்து நம்ம எழுதணும். ஸோ ப்ரொனவுன் இஸ் ஹியர். ஷீ அப்படின்றது வந்து ப்ரொனவுன். ஸோ ஃபஸ்ட் ஷீ, தென் வில், ஹாவ் ப்ளஸ் மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் இந்த சென்டென்ஸில் இருக்கா அப்படின்னா இருக்குது. குக்ட் லன்ச் by this time tomorrow. So she will have cooked lunch by this time tomorrow.
Okay. Roman 9. Read the following passage carefully and answer the questions as directed below. Jaya and Satya want to refer the English workbook for their exams, but Jaya has not brought the workbook as she lost it yesterday. Moreover, Satya hasn't even bought the English workbook. They made up their mind to search for the workbook and both went in search of it all over the school, but they couldn't find the workbook. So, Satya told that both will have to buy a new workbook. Okay, இதில் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃபில் ஆர் பேசேஜில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் டென்சஸ், ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணிவிட்டு தென் we have to classify it in this columns. Okay, first one, Jaya and Satya want to refer the English book for their exams. இதில் ஏதாவது perfect tenses இருக்கா? No. But Jaya has not brought the workbook as she lost it yesterday. So, Jaya has not brought. Then Satya hasn't even bought. Then they made up their mind to search for the workbook and both went in search of it all over the school, but they couldn't find the workbook. So Satya told that both will have to buy. Will have to buy a new workbook. ஸோ இந்த காலம்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஜெயா ஹேஸ் நாட் ப்ராட். ஹேஸ் நாட் எல்லாமே சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். ஹேஸ் நாட் ப்ராட் அப்படின்றது என்ன டென்ஸில் வருது? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தென் Satya hasn't even bought. So, hasn't bought again. Hasn't bought already present perfect na எழுதிருக்கோம். This is in also present perfect tense. Then will have to buy. Eraser konda. Then Roman number 9, read the following passage carefully and answer the questions as directed below. இதில் வந்து ஒரு passage கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை நம்ம ரீட் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆர் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த காலமில் ஃபில் பண்ணணும். நம்ம நல்லா படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயா அண்ட் சத்யா வாண்ட் டு ரிஃபர் த இங்கிலீஷ் ஒர்க் புக் ஃபார் தியர் எக்ஸாம்ஸ். தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் டென்சஸ் ஹியர். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஹேஸ் இல்லைனா ஹேவ் இல்லைனா ஹேட் இருக்கும், ஆர் ஷால் ஹாவ் வில் ஹாவ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எதுவும் இல்லை. பட் ஜெயா ஹேஸ் நாட் ப்ராட் த ஒர்க் புக் ஆஸ் ஷீ லாஸ்ட் இட் எஸ்டர்டே. இதில் ஹேஸ் நாட் ப்ராட் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். லைக் தட். Moreover, Satya hasn't even bought. Hasn't ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ hasn't bought. Again, hasn't bought. It is also in present perfect tense. Then they made up their mind to search for the workbook and both went in search of it all over the school, but they couldn't find the workbook. So Satya told, இந்த சென்டென்ஸில் பார்த்தோன்னா எந்த பர்ஃபெக்ட் டென்சஸ்மே இல்லை. ஸோ சத்யா டோல்ட் தட் போத் வில் ஹாவ் டு பை அ நியூ ஒர்க் புக். இங்கே வந்து வில் ஹாவ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேர்பை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற வேர்ப் வந்து இன்ஃபினிட்டிவில் கொடுத்துருக்காங்க, டு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் செட் டு பி ஆஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ ரெண்டு மட்டும்தான், ஹேஸ் நாட் ப்ராட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹேஸ்ன்ட் பாட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே.
That's all. Then pick out the verbs from the passage and frame the sentence on your own using any of the perfect tenses. இதில் இருக்கக்கூடிய verbs எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம். want அப்படின்றது verb, refer அப்படின்றது verb, then brought அப்படின்றது verb, again bought, see here lost verb. In the sentence they made up their mind, made அப்படின்றது verb, went in search, went search, find, buy. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து verb. இந்த verb வந்து வச்சு நம்ம வந்து we have to frame the sentence. First one, want. என்ன கொடுத்துருக்காங்கன்னா sentence on your own using any of the perfect tenses. ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் டென்சஸ் வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஒருத்தரும் நம்மளோட விஷுக்கு தகுந்த மாதிரி we can frame our own sentences. Okay, that's all. Worksheet number 4 is over. Okay, I will see you in the next worksheet. Bye.